கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 3:27, ரோமன்ஸ் 3:27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. இப்போ ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாக்க முடியும்? விசுவாசத்தினால கர்த்தருடைய கிருபையை கொண்டு இலவசமாக ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு இப்போ அவரை கேள்வி கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பு கிருபையினால் உண்டாச்சுன்னா இதில் நீங்கள் யாராவது பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க மனிதனுடைய பெருமை அனைத்தையும் எடுத்து போடுகிறது. ரட்சிப்பு என்பதில் மனிதனுடைய பெருமை என்பதற்கு பேச்சே கிடையாது. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை தெரியுமா உதாரணம் எடுக்கிறார்? ஆபிரகாம் எடுக்கிறாரு. ரோமர் 4வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் கிரியையினாலா நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. காரணம் என்ன? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. எங்க? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில். இதை கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் பாருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார்? அவர் தான். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய கிரியையினாலே உங்கதுனாலே எதுவுமே நடைபெறல. அப்போ எதில் கிரியையினால் வந்துச்சா? இல்லை. எந்த பிரமாணத்தினால வந்துச்சு? விசுவாச பிரமாணம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இதை காட்டிலும் யாரால மிக சிறப்பாக சொல்ல முடியும்? ரொம்ப அழகா நேர்த்தியா எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. ஏன்னா நம்மளால எந்த ஒரு மனுஷனும் கிரியையினால ரட்சிக்கப்படுவதே இல்லை. இது இலவசமாக, ஒருத்தரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அப்ப என்ன? அதாவது சுயநீதி என்று சொல்லக்கூடிய அதனால வரல, மாறாக எதிலிருந்து வந்தது? நம்முடைய விசுவாசத்தினால வந்தது. அதனால தான் இங்கே ரொம்ப அழகா நேர்த்தியா ரட்சிப்பு என்பது முற்றிலும் இலவசம். அது ஏதோ நீங்கள் போட்டியில் போட்டு ஜெயிச்ச கோப்பை இல்லை. சால்வேஷன் இஸ் அ கிஃப்ட், நாட் அ ட்ராஃபி. இதை நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மனுஷன் விளையாடி ஜெயிக்கக்கூடியது இல்லை. அப்போ என்ன? எந்த ஒரு மனிதனும் மேன்மை பாராட்ட முடியாது. முற்றிலும் இலவசம். விசுவாசத்தினால தான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேன், எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறோம். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது நீங்கள் செய்த ஏதோ ஒரு காரியத்தினால கர்த்தர் பிரியப்பட்டு உங்களை ரட்சித்துட்டாரு, நீங்கள் கொடுக்குற காணிக்கை, நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் வாசிக்கிற பைபிள்னால அவங்க கர்த்தர் இது பண்ணுறாருன்னா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ரட்சிப்புல எந்த ஒரு சுய கிரியையும் சுய நீதி என்று சொல்லக்கூடிய காரியமே இல்லை. நம்ம எல்லாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். நம்ம யாரும் அதற்கு தகுதியானவர்களே இல்லை. அப்போ விசுவாசம் என்ன பண்ணுது? நம்முடைய பெருமை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுது. கிருபை என்ன பண்ணுது? நம்ம எல்லாரும் ஒன்று. நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்நியனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, மிஷனரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்று. அப்போ இந்த சுவிசேஷம் நம்மளை என்ன பண்ணுது? நம்முடைய அடையாளத்தையே திரும்ப மாற்றுகிறது. என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லோரும் ஒன்று. அப்போ இது என்ன பண்ணோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒன்றும் போது நம்ம முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் விடுமா இல்லையா?
அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சுயநீதி இருந்தா அதை இன்றைக்கே களைந்து போடுங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி, நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக சமநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம யாரை குறித்தும் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் நம்ம கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, அதை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான மாலை பொழுதுல எங்களுக்கு மிக தெளிவாய், அழகாய், நேர்த்தியாய் எங்களுக்கு விளக்கி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் சுய கிரியையோ எங்களுடைய சுய நீதியினாலோ நாங்கள் யாரும் உம்மிட்ட வர முடியாது. இது முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் கொண்டாடக்கூடிய மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.